அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த தேர்தலில் தேசிய அளவில் தமிழ்நாட்டுடைய ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக வரக்கூடிய ஒரு சூழல் அரசியலில் ஏற்பட்டிருக்கு. தேசிய அரசியலில் ஸ்டாலின் அவருடைய பங்களிப்பு அளப்பரிய அளவில் இருக்குதுன்னு சொல்லி எல்லா மாநில எதிர்க்கட்சிகளும் ஸ்டாலின் எதிர்பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஸ்டாலின் அவர்களும் முழு ஒத்துழைப்பை கொடுத்து வர்றாரு. ஸ்டாலின் அவர்களுடைய எடுக்கக்கூடிய இந்த ஒத்துழைப்பு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை மட்டும் இல்லாமல் மற்ற மாநில தலைவர்களும் ராகுல் காந்திக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. இப்படிப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்தை கூடிய விரைவில் கலைக்கக்கூடிய வகையில் ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை பீகாரில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த இருக்குது. அதிரடியான மாற்றங்கள் பெரும்பாலும் பீகாரில் இருந்து தான் ஆரம்பமாயிருக்கு. ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்திலையும் மிகப்பெரிய மாற்றம் அந்த பீகாரில் தான் உருவாச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நடந்த சில தேர்தல்களில் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிற தில்லுமுள்ளுகளையும், அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தல் ஆணையம் பல மாநிலங்களில் சில இடங்களில் வாக்காளர்களை தவறான முறையில் தேர்தல் திருட்டாக சேர்க்கிறதும், சில இடங்களில் பீகார் போன்ற இடங்களில் சுமார் 65 லட்சம் பேர்களை நீக்கிறதுமான பல குற்றச்சாட்டுகளை அந்த ராகுல் காந்தி அவர்கள் பட்டியலிட்டு வர்றாரு. இதையெல்லாம் மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிற வகையில் பீகாரில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரணி நடத்த இருக்கிற ராகுல் காந்தி அவர்களோட இணைந்து அந்த பேரணியில் பங்கேற்க போகிறதா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருமாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறது இந்த பேரணிக்கு மிகப்பெரிய ஒரு கவனத்தை கொடுத்துருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேசிய அரசியலை கட்டமைக்கிற முயற்சியில் தான் ஸ்டாலின் அவர்கள் இறங்கிட்டார். ஒருவேளை இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் இந்திய நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதற்கான எல்லா தகுதிகளும் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குதுங்கிறதுனால இவரை பிரதமர் வேட்பாளராக நிச்சயமாக ராகுல் காந்தி அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், ராகுல் காந்தி இளைஞராக இருந்தாலும் போராட்ட களங்களில் நிற்கிறத அவர் மிகவும் பெரும்பாலும் விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா அக்கிரமங்களையும் பகிரங்கமாக எந்தவித பயமும் இல்லாமல் துணிஞ்சு சொல்லக்கூடிய ஒரு இளைஞராகவும் இருக்கிறதுனால, காங்கிரஸுடைய தலைவராகவும் இருக்கிறதுனால அவர் தன்னை பிரதமருங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்ளாமல் பிரதமருங்கிற இடத்துல ஸ்டாலின் அவர்களை நியமனம் பண்ணிவிட்டு அவருக்கு ஒத்துழைப்பாக இந்தியா கூட்டணியுடைய தலைவராக ராகுல் காந்தி இருந்து எல்லா வகையிலையும் நாட்டை வெகு சிறப்பாக நடத்தி செல்வதற்கான ஒரு திட்டமிடல் கூடிய விரைவில் நடைபெறலாங்கிற ஒரு கருத்து அரசியல் நோக்கர்கள்ட்ட பலர்கிட்டையும் பேசப்பட்டு வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் முதல்ல ஸ்டாலின் அவர்கள்ட்ட ராகுல் காந்தி மனம் திறந்து பேசி கலந்து ஆலோசனை பண்ணுறாரு. ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் ஸ்டாலின் அவர்களும் மனதார உரிய முறையில் அந்த நடவடிக்கை வெற்றி அடையக்கூடிய யோசனைகளையும் வழங்கி வர்றாரு. அதே அடிப்படையில் தான் வரக்கூடிய அந்த பீகார் பேரணியில் ராகுலோடு இணைந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த பேரணியில் கலந்துக்க போகிறாருன்ற உடனே நாடே இதை எதிர்பார்க்குது. ஆக வரக்கூடிய பீகார் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் பாஜகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் ஒரு பெரிய வீழ்ச்சியாக அமையும். அந்த வீழ்ச்சி தொடர்ந்து இந்தியாவில் இருந்து இந்த தேர்தல் ஆணையத்தை கலைக்கக்கூடிய வகையில் மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய எதிர்காலத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கான பல சூழ்நிலைகளை உருவாக்கும். காரணம், இந்த பாஜக இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு மிகப்பெரிய தில்லுமுறுகளை செய்திருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி பட்டியலிட்டிருக்கிறாரு. அதே போல் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் கர்நாடகாவில் பெங்களூரு மத்திய தொகுதியில் 1,250,000 வாக்காளர்களை தேர்தல் திருட்டு என்ற முறையில் தவறாக சேர்த்துருக்கிறதும், பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை பட்டியலிலிருந்து முறைகேடாக நீக்கியிருக்கிறதும், மராட்டியத்தில் 40 முதல் 1 கோடி வரை வாக்காளர்களை தவறான முறையில் தேர்தல் ஆணையம் இணைச்சிருக்கிறதும், 300லேருந்து 500 நபர் வரை ஒரே டோர் நம்பரில் இருக்கிறதா ஒரு பொய்யான கணக்கு சேர்த்துருக்கிறதும், 300 சதுரடி உள்ள ஒரு சின்ன வீட்டில் 80 பேர் குடியிருக்கிறதா கணக்கு காமிச்சு போலியான வாக்காளர்களை சேர்த்துருக்கிறதும், உயிரோடு இருக்கிற ஆளையெல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறதும், இப்படி ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி வர்றாரு. அதற்கான ஆதாரங்களையும் நாடு முழுக்க அறிவிச்சிட்டு வர்றாரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லாத தேர்தல் ஆணையம் அவரையே மிரட்டி
நீங்கள் பிரமாண பத்திரம் கொடுங்க, மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி பொருத்தமில்லாத வகையில் பதில் சொல்லாமல் ஜமாளித்து வர்றதுனால இதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ராகுல் காந்தியோடைய இந்த முயற்சிக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒத்துழைப்பாக இருக்கிறாரு. இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தேர்தல் திருட்டுடைய பகிரங்கமான ஒரு பிரச்சாரத்திற்கு ராகுல் காந்திக்கு உற்றதுணையாக இருக்கிறதுனால நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட இருக்குது. கூடிய விரைவில் இந்த மத்தியில் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அந்த அரசு கவிழக்கூடிய சூழ்நிலை கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம், உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையெல்லாம் மிக கவனித்து வர்றதுனால ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்குங்கிற எதிர்பார்ப்பு தான் அரசியல் நோக்கர்கள்ட்ட இருக்குது. பலரும் இதே கருத்தை தான் இப்போ பேசி வர்றாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்தவித உட்செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.